வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ நாம் பார்க்க போகிறது வைகாசி மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி கட்டத்தை கடந்துக்கிட்டு வர சூரிய பகவான் இன்னைக்கு மேச ராசியிலிருந்து இந்த மாதம் வைகாசி மாதமான இந்த மாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி எந்த மாதிரி பலனை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தரும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்குள்ளே ஏற்கனவே குரு பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல பலமான இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அது கூட மிக வலிமையான கிரகமான தலைமை கிரகமான சூரிய பகவான் அந்த இடத்துக்கு போய் சேர போகிறார். இதன் மூலிமா முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை இது தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் நம்மளுக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது சில கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நம்மளுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் அது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால மனைவியிடம் சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, அமைதியாக பேசுறது, பொறுமையாக பேசுறது நல்லது. தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகம் இல்லாத பட்சத்தில் மனைவி மூலிமா 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் சிறு பிரச்சனை பெரிதளவுக்காக மாறி பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுத்துரும். இந்த சமயத்தில் கோபம், அதிகமான கோபம் நம்ம உள்ளுக்குள்ளே எழும். அதை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது நம்மளுடைய பொறுப்பு. அதுபோக கால்நடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் சில நட்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. நம்முடைய பேச்சுகள் இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக மாறிக்கும். இந்த குரு பகவான் உள்ளே இருக்கிறதுனால இதனோட தாக்கத்தை குறைக்கும். இருந்தாலும் கவனமாக நம்முடைய பேச்சுகள் இருந்துக்கிறது நல்லது. அதுபோக அரசாங்க தண்டனை அப்படின்னு சொல்கிற அபராதம், அரசாங்க அதிகாரி மூலிமா நம்ம ஏதோ அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலையை வீண் விரயங்கள் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் மற்றவங்களால் பிறரால் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்குஸ்தானத்தில் அமர்ந்தக்கூடிய சூரிய பகவான் நம்மளுக்கு தருவார். தேவையில்லாத வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அதன் மூலிமா நம்மளுக்கு சில நஷ்டங்கள் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேசராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் நம்மளுக்கு சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறாங்க. இந்த சூரியன் மாறி வர்றதுனால எந்த விதமான பலன்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, தலைப்பகுதியில் ஏதாவது சில தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படும். உடல் உஷ்ணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த வெப்ப நோய்கள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனைவியோட சில சண்டை சச்சரவுகள் அல்லது மனஸ்தாபங்கள் உண்டாகும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் அதிகபட்ச கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால மற்ற சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவங்க மூலிமா சில பகைமை அவங்க கூட வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும். அதுபோக வயசுக்கு மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு 55-60 வயசு காலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு நம்மளுக்கு கொடுக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையை நம்மளுக்கு உண்டாக்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிவுக்கு வரும் திருமணம். நம்மளுடைய கௌரவம் ஒரு சில இடங்களில் பாதிக்கப்படலாம். தேவையில்லாத பயணங்கள், அது மூலிமா வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த பலன் நம்மளுக்கு மாறுபடும். சரி, இனி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வரப்போகிறார். குருவும் சுக்கிரனும் அங்கேயே இருக்காங்க. இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு காலில் சில காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. வீடு அல்லது ஒரு ஊரை விட்டு
வெளியிடங்களுக்கு இஷ்டத்துக்கு விரோதமா மாற்றக்கூடிய தன்மை, மாறிப்போகக்கூடிய தன்மை நம்மளுக்கு வரும். தேவையில்லாத வீண் செலவுகள் பல வகையில நம்மளுக்கு உண்டாகும். தந்தை வகையில அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம மருத்துவ செலவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இப்போ நம்முடைய சொத்து பேர்லயோ, இல்ல இடம் சம்மந்தப்பட்ட வகையிலயோ, ஏதாவது கோர்ட்டு, கேஸு இது சம்மந்தப்பட்ட வகையில இருந்ததுன்னா, நம்மளுக்கு சாதகமான அமைப்பு இந்த சமயத்துல வர்றது இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தனக்கு வேண்டியவங்ககிட்ட பகைமை, அதாவது தீராத பகைமை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அதே சமயத்துல உடம்புல சில அதாவது உடம்புகள் உஷ்ணம் ஏற்பட்டு, காய்ச்சல் அதிகப்படியா உண்டாகும். இந்த சமயத்துல இந்த அம்மை போடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. இந்த மாச காலங்கள்ல தான தர்மங்கள், அதாவது தர்ம காரியங்கள் செய்யும்போது இந்த பாதிப்புகள் கட்டாயம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம் பிறந்த இடத்திலிருந்து வேற பக்கம் மாற வேண்டிய சூழ்நிலைய இந்த பலருக்கு இந்த ஜாதகங்கள் தசாபுத்திகள் கூடி வந்தது அப்படின்னா உண்டாக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வேற பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் வந்து வெளியிடங்களுக்கு போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதன்படியே அவங்க விருப்பப்படி வெளியேற வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வர வேணும். சரி. இது தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமா இல்லாத பட்சத்துல இந்த பலன்கள், சாதகமா இருந்தது அப்படின்னா மாற்றம் உண்டாகும். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு 11ஆம் பாவகத்துல நம்மளுக்கு சூரிய பகவான் வரப்போறார். இந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கக்கூடியதா நம்மளுக்கு இருக்கும். இந்த 11ஆம் பாவகம் பல முகாந்தரங்களிலும் பணம் வரத்து நம்மளுக்கு பெருகும்னு சொல்லுவாங்க. எந்த வித பகைகள் இருந்தாலும் இந்த சமயத்துல அதை வென்றலாம். தானங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்துல அதிகமா இருக்கும். மற்றவங்க மேல இரக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும். நெடுநாளைய சங்கடங்கள் இந்த சமயத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சுகம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதையும் சீக்கிரம் செஞ்சு முடிக்கக்கூடிய சமார்த்தியம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு வரும். தானிய விருத்தின்னு சொல்லுவாங்க. வாகனங்கள் ஏதாவது பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நம்மளுடைய வாக்கில் இந்த சமயத்தில் ஒரு தைரியம் பிறக்கும். ஒரு இன்னைக்கு நம்ம பணம் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அந்த சமயத்தில் நமக்கு ரெடியாகி கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திருப்பம்னு சொல்லுவோம் இல்லையா? அதிர்ஷ்டமான ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. புதிய பதவி, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலம். உடம்பில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அந்த நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு உண்டாகும். நல்ல விதமான உணவு, பெரியோர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. வீட்டில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள், சுப காரியங்கள் நடக்கக்கூடியதா இருக்கும். 11ல் சூரியன் அப்படிங்கிறது நம்மளோட சரீரத்தில் திடமான ஒரு ஆரோக்கியம், சுபம், லாபம் போன்றவற்றை எல்லாவற்றுமே நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சரி, இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் நம்மளுக்கு வந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடம் மிக பலமான இடம்தான். மிக சுகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. பணம் காசுகள் சேரும். பல விதத்திலையும் நம்மளுக்கு பொருளாதாரம் நம்மளுக்கு உண்டாகும்னு சொல்லுவாங்க. கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டாகும். தெய்வ பக்தியும் கூட தர்ம சிந்தனையும் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காரு, வண்டி, அந்த 4 வீலரு இந்த மாதிரி வாகனங்கள் ஏதாவது நம்மளுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம் அப்படின்னாக்கா, அது 4 வீலர், இந்த 6 வீலர் வாடகைக்கு ஓட்டுறக்கு இந்த மாதிரி ஒரு வாகனங்கள் நம்மளுக்கு வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றவங்க மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு மரியாதைக்கு உண்டான நபராக மாறலாம். அதே சமயத்தில் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த சமயத்தில் அதிகமாகும். கோயில் திருப்பணிக்கு பணம் கொடுக்கறது, அந்த சிலை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக ஒரு பணம் கொடுத்து உதவுறது, அங்கே அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களால் இந்த சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கும். இது வரைக்கும் செய்ய முடியாத காரியம்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத காரியம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி காரியத்தை இந்த சமயத்தில் செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பர்கள். அதாவது சாதிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும். மனிதர்களாலும் கால்நடைகளாலும் நல்ல லாபங்கள் நம்மளுக்கு ஏற்படும். குடும்ப சுகம் இன்னும் ஒரு பகுதி நம்மளுக்கு ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொன், வெள்ளி மற்றும் பணமும் இந்த சமயத்தில் நம்மளுக்கு அதிகமாகும்.
இன்னும் சொல்லப்போனா துணி வகைகள். அதாவது ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு அ பழசு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நாளா துணி எடுக்கணும்னு ஆசை அப்படின்னா, இந்த சமயத்தில அதிகப்படியான துணி. அதாவது துணிகள் மூலியமா நம்மளுக்கு லாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி பல வகையில லாபங்கள் ஏற்படக்கூடியதா நம்மளுக்கு இருக்குது. அரசாங்க முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமையும். அதே சமயத்தில அரசாங்க அதிகாரிகள் மூலமா ஏதாவது நம்மளுக்கு ஆதரவு கிடைக்காம இருந்தது அப்படின்னா, இந்த சமயத்தில கட்டாயம் கிடைக்கும். நம்ம எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையக்கூடியது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சரி. இப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரார். இந்த 9ஆம் இடத்துல சூரியன் நம்மளுக்கு என்ன மாரி பலன குடுக்கும் அப்படின்னாக்கா, தகப்பனாரோட விரோதம் உண்டாகும். அவங்க கூட சண்டை சச்சரவு நம்மளுக்கு ஏற்படும். இல்ல அவருக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அ மாதமா இந்த மாதம் நம்மளுக்கு அமையும். நம்மளுடைய காரியங்கள் ஏதோ ஒரு வகையில தடைபட்டு பின்னாடி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரியோர்களையும், குருமார்களையும் நாம ஏதோ ஒரு வகையில பகை கொள்ள நேரிடலாம். அவங்ககிட்ட ஏதாவது தவறான வழியில பேசுறது, அவங்க சங்கடத்துக்கு ஆளாகுறது, இந்த மாரி சூழ்நிலைகள் இந்த மாசம் உண்டாயிரும். கவனமா இருக்கணும். அதான் தேவையில்லாத விரய செலவுகள், எதிர்பாராத விபத்துகள் இந்த சமயத்தில ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. குரு உள்ள இருக்கிறதுனாலயும், சுக்கிர பகவான் உள்ள இருக்கிறதுனாலயும் பெரிய பாதிப்புகள் தவிர்க்கப்படலாம். சிறு வறுமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுக்கு பொருளாதாரம் கையில முடியாத சூழ்நிலைக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தும். கோர்ட்டு, கேஸு, வழக்கு இந்த மாரி சொத்துக்கள் நம்ம பேர்ல நமக்கு வரவேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா, காலதாமதங்கள் ஆகலாம். பெரிய பதவியில இருக்கிறவங்க, உயர் பதவியில இருக்காங்க இல்லையா? அந்த வேலைக்கு ஏதோ ஒரு வகையில சிறு சங்கடங்கள், சஞ்சலமான மனசு இந்த சமயத்தில உருவாகும். அந்த வேலை மூலியமா மேலதிகாரிகள் நம்மகிட்ட ஏதாவது தவறான அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு, நம்ம மேல ஒரு கடுமையான சொற்கள வீசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்நிலை உள்ளவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் உயர் பதவி உள்ளவங்களுக்கு சில விரோதங்கள் மத்தவங்க மூலியமா நம்மளுக்கு உருவாகும். சில நோய்கள் உடம்புல ஏற்பட்டு, அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு குறையும். இந்த மாதம் சற்று விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமா இருக்குது. தசாபுத்திகள் சாதகமா இருக்கிற பட்சத்தில, இது பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு தராது. துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த காரிய தடைகள் உண்டாகக்கூடிய நேரமாகவும், வீண் வழக்கு வியாச்சியங்கள்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலமாகவும், தலைப்பகுதி பாதிக்கக்கூடிய மாதமாகவும், அதாவது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறி போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளுக்கு உருவாகும். அதே சமயத்தில வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு, கவனமா வரணும். தேவையில்லாத விபத்துக்கள் நேரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. தலைப்பகுதியில சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியில வண்டியில போம்போது தலைக்கவசம் அணிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப முக்கியம். பணவரத்து இந்த சமயத்தில கொஞ்சம் குறையக்கூடிய மாதமா அமையும். சில தோஷங்கள் மூலியமா, அதாவது கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்பவுமே அந்த கர்மா நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குமா அப்படின்னா, அப்படி அல்ல. உயர் உயர் உயர்தரமான கிரகம். ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு போம்போது, அந்த கர்மா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதன் மூலியமா வரக்கூடிய சில சில சங்கடங்கள நம்ம சந்திக்க வேண்டியது வரும். கால்நடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில சில நட்டங்கள், கால்நடை மூலியமா லாபம் இல்லாத வரைக்கும் போயிரும். தேவையில்லாத பயம். பலர்த்துக்கிட்ட அதாவது எல்லாத்துக்கிட்டயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு விதமான சங்கடங்கள் ஏற்படும். வீண் பயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. விரோதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதனால கொஞ்சம் இந்த மாசம் கவனமா இருக்கிறது நல்லது. அதிக வெப்பம் இந்த சமயத்தில உண்டாகிறது அப்படிங்கிறதுனால, உடம்புல சில சில கொப்பளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. தசாபுத்திகள் நம்மளுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில இது மாறுபடும். சரி. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சூரியன் வரார். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். கலஸ்திர ஸ்தானம். இந்த கலஸ்திர ஸ்தானத்தில சூரிய பகவான் வரும்போதும், அந்த இடத்துக்கு சுக்கிரனும், குருவும் நம்மளுக்கு இருக்கிறதுனாலும், சூரியன மட்டும் நம்மளுக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மனைவி கூட சில சண்டை சச்சரவுகள் சிறு பகுதி பண்ணும். அவங்களுக்கு உடல்நிலையில சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா காரியங்களும் தடைப்பட்டே நடக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு விலகும். நம்ம திருமணம் ஏற்பாடு ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அது சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சமயத்தில இடம் விட்டு இடம் நம்மளுக்கு மாறி போறது,
ஒரு சீரான வாழ்க்கை முறையிலிருந்து சில மாறுபட்ட வாழ்க்கையை நம்ம இந்த சமயத்தில சந்திக்கிறது. அடிவயிறு, வயித்தோட கீழ்ப்பகுதி இதில சில தொந்தரவுகள் நம்மளுக்கு வரும். ஜீரண கோளாறுகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் வந்து இதன் மூலியமா நம்மளுக்கு சோர்வு உண்டாகும். மன உளைச்சல் உண்டாகக்கூடிய மாதம். சாப்பாடு, உணவு பழக்கவழக்கத்தில கரெக்ட்டா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு மாறுபடும். வீண் பயணங்கள், வீணான அலைச்சல், அது மூலியமா நம்மளுக்கு வீண் செலவு, உத்தியோகங்கள்ல, வியாபாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சில நஷ்டங்கள் இந்த சமயத்தில பார்க்கலாம். புதுசா முதலீடு பண்றவங்க இந்த சமயத்தில பண்ணாம, உங்களுடைய தசாபுத்திகள் சாதகமா இருந்ததுன்னா பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்றது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு. இவருக்கு 6ஆம் இடத்துல சூரியன் மாறி வரப்போறார். இந்த 6ஆம் இட சூரியன் அப்படிங்கிறது பல விதத்திலே நம்மளுக்கு தொந்தரவு தரும் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் கூட, ஆனாலும் தேவையில்லாத எதிரிகளிலிருந்து வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லையா? பகைமை பாராட்டக்கூடிய ஆள்களிலிருந்து வெற்றி கிடைக்கும். தன விருத்தி ஏற்படக்கூடிய மாதம். வங்கி தன்னுடைய கணக்குல ரொக்க இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சிறு பகுதி கூடும். வசூலாக வேண்டிய கடன், பாக்கி கட்டாயம் இந்த சமயத்தில வசூலாகும். தீராத ஏதாவது நோய்கள் இருந்தாலும் கூட இந்த சமயத்தில அது கம்ப்ளீட் ஆகும். இருக்கும் தொல்லைகள் எல்லாம் நீங்கி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த இருக்கிற பிரச்சனை அதாவது ஏற்கனவே இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுப பூரணமான மனநிறைவு ஏற்படக்கூடிய சம்பந்தங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்வியில வெற்றி ஏற்படும். அரசு துறையினர் மூலியமா நம்மளுக்கு லாபங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில மேல் அதிகாரி உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. விவசாயம், விளைச்சல் இது சம்மந்தப்பட்ட வகையில கட்டாயம் விவசாயம் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபத்த குடுக்கும். அத்தியாவசிய பண்டங்கள் வீட்ல கொஞ்சம் நெறைய வாங்கி போடுவோம். நெடுந்தூர பயணங்கள் மூலியமா நம்மளுக்கு லாபங்கள் உண்டாகும். கைவிட்ட கடினமான முயற்சிகள் இந்த சமயத்தில எளிதில கைகூடும். மனசுல ஒரு சந்தோஷமான ஒரு மனம் வந்து ரொம்ப சந்தோஷமான நிலைமையில இந்த சமயத்தில் இருக்கும். புதிய தெம்பு பிறக்கும்னு சொல்லுவாங்க. மரியாதையும், அந்தஸ்தும் ஓங்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தசாபுத்திகளின்படி இன்னும் நிறைய வாய்ப்புகள் இவங்கள தேடி வரும். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடத்துல சூரியன் மாறி வரார். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம் ஒண்ணு. அந்த இடத்துக்கு குருவும், சுக்கிரனும் இருக்கிறதுனாலயும், அ கெட்ட கனவுகள் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ கனவு பார்த்து பயந்தோம். இல்ல கனவுல நிறைய கசமுசன்னு கனவு வருது. ஒண்ணும் ஞாபகத்துக்கு இல்ல. ஒரு விதமான பயத்த ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. மனம் சில தெளிவில்லாத நிலையில ஏற்படும். அதாவது நிறைய புலம்புறது. நிறைய அப்படி ஏற்பட்டுருமோ, இப்படி ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாரி ஒரு விதமான மனம் பதட்டத்துக்கு உள்ளாகும். தன்னுடைய உறவுகள் மூலியமா, அதாவது மனைவி, மக்கள், குழந்தைக இவங்க மூலியமா சில பகைகள் உண்டாகும். காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில பிரிவினை உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனைவியோட உடல்நலம் சிறு பாதிப்புக்கு உண்டாகி, மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே சமயத்தில தகப்பனாருக்கு சில தொல்லைகள் உண்டாகும். அவங்களுக்கும் மன ரீதியான பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாகும். இல்லைன்னா, அவங்க கூட சில சண்டை சச்சரவுகள் நம்மளுக்கு உண்டாகும். நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அவங்ககிட்ட பேசும்போது மரியாதை குறைவா பேசுறது இருக்க வேண்டாம். அரசாங்க வகையில சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குது. உறவினர்கள் வகையிலயும் சில நெருக்கடியான சந்தர்ப்பத்தில நம்மளை விட்டு பிரிஞ்சு செல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் பல விதத்திலேயே கவலைக்கு ஆட்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த 5ஆம் இட சூரியன். நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசைகள் மூலியமா சில துன்பங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. உடல்நிலையும் இந்த சமயத்தில கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. நண்பர்களோட பகைமை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களால நம்மளுக்கு இடைஞ்சல்களும் இந்த சமயத்தில உண்டாகும். நம்முடைய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலையற்ற புத்தி, ஆரோக்கியம் சிறு பகுதி கெட்டு போறது. அது மூலியமா நம்மளுக்கு சில மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டா இது நார்மல் ஆயிக்கும். இந்த 5ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தசாபுத்திகள் மாறுதலின்படி நம்மளுக்கு மாறுபட்ட பலன்கள தரலாம். சரி. இப்போ கும்ப ராசி அன்பர்களுக்கு. ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வரார். இது என்ன மாரி பலன தரும் அப்படின்னாக்கா, இந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு நம்மளுக்கு வந்தது அப்படின்னாக்கா, வீட்ல கொஞ்சம் நிம்மதி இருக்காது. வீட்ட விட்டு தன்னிச்சையாவோ, இல்ல கட்டாயமாகவோ வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்து விட்டுரும். மனைவி இல்லைன்னா கணவனோட கருத்து வேற்றுமை உண்டாகும்.
சிந்தனை சக்தி, நம்மளா யோசிச்சு முடிவெடுக்கிற சக்தி, ஒரு முடிவ கரெக்ட்டா நம்ம எடுக்கிற திறன் போன்றவற்றை நம்மளுக்கு குறையும். சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாம, எல்லா விஷயங்களிலும் மனம் வந்து தடுமாற்றத்துக்கு உண்டாகும். பல பேருடன் மற்றும் உறவினர்களோட தேவையில்லாத பகைகள் ஏற்படும். அப்ப நம்ம பேசுறத யாரும் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வீட்ல ஒரு பெண் உறுப்பினர்களுக்கு சில மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே சமயத்தில சின்ன விபத்துகள், ஏதாவது உடல்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கொஞ்சம் கவனமா போயிட்டு, கவனமா வர்றது நல்லது. விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பயிர் வளர்ச்சி, ஏதாவது விவசாயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் அதில முதலீடு பண்றத இந்த சமயத்தில கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்ணிக்கலாம். அவ்வளோ சாதகமானதா இல்ல. உடல்ல சில சின்ன நோய்கள் வந்து நீங்கும் அப்படிமா சரீர கோளாறுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாரியுமா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. வீட்ல சின்ன சின்ன பூசல், சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், அதாவது சுமூகமா இந்த சமயத்தில போகாது. நிம்மதி கெடும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு உணவு இந்த சமயத்தில சாப்பிட முடியாது. அது மூலியமா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு. தசாபுத்திகள் மாறுதலின்படி இந்த மாற்றம் நம்மளுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சரி, மீன ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் போறாங்க. மிக முக்கியமான இடம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பணம், காசு இந்த சமயத்தில சேரும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த மாசம் பூரா உண்டாகும். இன்னும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னாக்கா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில ஒரு கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். நெடுநாளைய கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கக்கூடிய மாதம் இது. தனக்கு மிகவும் விருப்பமான மனைவி அல்லது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட வகையில உறவுகள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. எந்தவித நோயா இருந்தாலும் தீராம இருந்திருந்தது அப்படின்னா, கட்டாயம் இந்த மாசம் அதுக்கு உண்டான மருந்து, இல்ல நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. பூரணமா குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பல விதத்தில புகழ் உண்டாகும்னு சொல்லலாம். தாம் பிறருக்காக வாதாடி வெற்றி பெற்று தருவீங்க. மக்களுடன் பகையும், சகோதர பீடையும் உண்டாகலாம். சகோதரங்கள்ல அது சரி வராத யோகம். தேவையில்லாத வீண் பகைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா தவிர்க்கப்படலாம். இந்த காலத்தில ஜாதகர் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு தைரியமா மிக்கவங்க. ஒரு மிகப்பெரிய சூரர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். கௌரவம். அதாவது நம்மளுக்கு கௌரவமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. தமக்கு பிடித்தமான இடத்துக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அதாவது வேலை மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, என்ன நம்மளுக்கு பிடிச்ச எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோமோ, அந்த இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லோரும் இவங்க கிட்ட நட்பு கொள்றதுக்கு பிரியப்படுவாங்க. குழந்தைகள் மூலியமா கஷ்டமும், சுகமும் 2ம் கலந்து உண்டாகும்னு சொல்லுவாங்க. சுய சம்பாத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில பணம் பெருகக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. தசாபுத்திகளுக்கு தகுந்த மாரி இன்னும் கூடுதல், குறைதல் ஏற்படலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.